கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மாரநாத ரிவிவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்பதாக. ஒரு குடும்பத்தில் அக்கா தம்பி இருவர் இருந்தனர். ஒருமுறை பெற்றோர் வெளியே சென்றிருந்த நேரம் தன் தந்தை வாங்கி கொடுத்த விளையாட்டு துப்பாக்கியால் வீட்டிலிருந்த கோழியை சிறுவன் அடித்து கொன்று விட்டான். அதை அக்கா பார்த்து விட்டாள். அன்று முதல் அக்கா தன் தம்பியை ஒரு அடிமையைப் போல வேலை வாங்க ஆரம்பித்தாள். தன் வேலைகளையும் தம்பியையே செய்ய வைத்தாள். சிறுவனுக்கு அழுகையும் கோபமும் வந்தாலும் எங்கே பெற்றோரிடம் சொல்லி தனக்கு தண்டனை வாங்கி தருவாளோ என பயந்து அவளுக்கு கீழ்ப்படிந்து எல்லா வேலையும் செய்து வந்தான். ஒருமுறை அக்காவின் அடக்குமுறை எல்லை மீறி போகவே, இனிமேல் தந்தையிடம் அடி வாங்கினாலும் பரவாயில்லை, அக்காவிடம் அடிமைப்பட வேண்டாம் என கருதி தந்தையிடம் நேரே சென்றான். இவன் தயங்கி தயங்கி நிற்பதைக் கண்ட தந்தை அவனை அன்போடு அழைத்து விசாரித்தார். அவன் உண்மையை தன் தந்தையிடம் தயங்கி தயங்கி கூறவே, மகனே, நீ இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாய்? என் அருகில் வா, நீ என்னிடம் உண்மையை கூறிய இந்த வினாடியே நான் உன்னை மன்னித்து விட்டேன். அச்செயலை மறந்து ஏற்றுக்கொள்கிறேன். இனி நீ எதையும் மறைக்கக்கூடாது, பாவம் செய்யாது என கூறி அவனை அணைத்து அன்போடு முத்தமிட்டார். தேவ பிள்ளைகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என வேதம் கூறுகிறது. பாவம் செய்தது மட்டும் குற்றமல்ல, பாவத்தை மறைப்பது அதனிலும் பெரிய குற்றமாகும். ஒரு தவறை மறைக்க 1000 பொய் சொல்லி வேதனையின் பாரத்தை அதிகரிக்க செய்வது பரிதாபத்திற்குரியது அல்லவா? நீங்கள் ஆண்டவரிடத்தில் உண்மையாக இருக்கும் போதும், நீங்கள் உண்மையில் என்ன உணர்கிறீர்கள் என்பதை அவரிடம் பகிர்ந்து கொள்ளும் போதும் தேவன் அதில் பிரியப்படுகிறார். நீங்கள் எவ்வகையான பாவ குற்றங்களை செய்திருந்தாலும் இன்றே இப்பொழுது தேவனிடம் சென்று முழங்கால் படியிட்டு உங்கள் ஒவ்வொரு பாவங்களையும் அந்தரங்க பாவங்களையும் அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடுங்கள். தேவன் உங்களை மன்னிக்க ஆவலாக காணப்படுகிறார். உங்கள் இருதயத்தை கர்த்தரிடம் வெளிப்படுத்தி தேவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் கண்ணீரையும் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்க்கவும் மீண்டும் வாக்கு பண்ணவும் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் ஆவலாக காணப்படுகிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவ மன்னிப்பை பெற்று இனிமேல் அந்த பாவங்களை செய்யாதபடி பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். இன்றே தேவனிடம் சென்று உங்களை ஒப்பு கொடுங்கள். 1000 தலைமுறைக்கும் தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்ய ஆவலாக காணப்படுகிறார். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.